ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் புவி. எபிசோட் 2 பார்க்க வந்த எல்லாருமே நீங்கள் சிங்கிளா இல்லை கமிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஐ திங்க் நீங்கள் எல்லாரும் சிங்கிளாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் சிங்கிள் தான்ப்பா. எபிசோட ஒரு க்யூட்டான ஹக்கோட அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி ட்ராமா தான் பண்ணுறாரு அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. ஹீரோயின் என்ன கேட்குறாங்க, எதுக்கு இப்போ நீ ட்ராமா பண்ணிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, கையில வச்சிருக்க அந்த நோட்டீஸை மறைக்கிறதுக்காக என்னென்னவோ நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே எல்லாம் தூங்கி ஏந்தான் மறுநாள் காலையில் ஹீரோயின் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பேசிகிட்டே இருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் இறங்கி வெளியில் வராங்க. அதாவது லிஃப்ட்டில் கீழே போகலாம் அப்படின்னு வருவாங்க. இப்படி வரும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. நீ எங்கேயோ வெளியில் போகிறேன்னு சொன்னியே, அப்ராட் போகிறோன்னு சொன்னியே, போலையா, உன்னுடைய காரு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நீ எங்கே வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்கிறாரு. நேற்று வரைக்கும் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு புலம்பிட்டு இருந்தேன் நம்ம ஹீரோ, இன்னைக்கு நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்கிறாருங்க. என்னது போலையா, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பதில் சொன்னார், நானே ஆடி போயிட்டேன், நான் எங்கே போனாலும் உன் கூட மட்டும்தான் போவேன், நீ இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காங்க. இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் சென்டர் தான். நேராக போயிட்டு அவங்க ஒரு டாக்டரை மீட் பண்ணுறாங்க. அந்த டாக்டர் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் இங்கே வந்திருந்தேன், அப்போ எனக்கு வெறும் ஹெட்டேக் மட்டும்தான் இருந்தது, பட் இப்போ எனக்கு என்னென்னவோ நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன், பட் இந்த விஷயத்த ஏற்கனவே நான் பண்ணியிருக்க மாதிரியே எனக்கு தோணுது, அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. இது மட்டும் இல்லாமல் நேற்று ஒன்று நடந்தது, அதுலேருந்து தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டோரியை சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆஃபீஸ் ரூமில் போய் உக்காந்துருக்காங்க. அப்போ அவங்க பிஏ என்ன கேட்குறாங்க, மேம் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்ததே, அதை நீங்கள் அட்டன் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மீட்டிங் இருந்ததையே மறந்துட்டாங்க. அதாவது மீட்டிங்கா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் அவங்களுக்கு மீட்டிங் இருந்ததே ஞாபகம் வருது. உடனே எழுந்து போயிட்டு அந்த மீட்டிங் நடந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. பட் எல்லாருமே மீட்டிங் முடிஞ்சு கலைஞ்சு போயிடுறாங்க. இதுதான் நேற்று நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு எனக்கு சர்ஜரி ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெடிசன் சாப்பிட்டே சரி பண்ணிடலாம், இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயந்தான், பட் இருந்தாலும் மெடிசனை எடுத்துக்கலாம், இதுக்கு சர்ஜரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லிட்டு அந்த டாக்டர் பேசிகிட்டே இருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் ஒரு இல்யூஷனுக்குள்ளே போயிட்டு வராங்க. அதாவது நீங்கள் 3 படம் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், உங்ககிட்ட ஒரு பொம்மை மாதிரி ஒரு விஷயம் நகர்ந்து வர மாதிரி இருக்கும், அது ஒரு இல்யூஷன். அதே மாதிரி இந்த படத்துல நம்ம ஹீரோயினே வேற இடத்துக்கு போயிடுறாங்க. அதாவது இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இதுவும் ஒரு இல்யூஷன் தான். இப்போ டாக்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்டவுடனே அவங்க திரும்ப நார்மல் கண்டிஷனுக்கு வராங்க. வந்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் இறந்து போயிடுவேனா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர், மேபி நீங்கள் இறந்து போக கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு இருக்க நோயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன மெடிடேஷன் தான் எடுத்துகிட்டு இருக்கணுமா எனி டைமு, காலையில் பார்த்தனா இதை சாப்பிடாத, நைட்டு பார்த்தனா அதை சாப்பிடாத, நான் ஜூஸ் கூட குடிக்கிறது கிடையாது இப்போலாம் தெரியுமா, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, நான் ஏன் தான் பிறந்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, கொஞ்சமாக நம்ம ஹீரோயின் பக்கத்தில் நகர்ந்து உட்காந்து, கூல் டவுன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன் உன் கூட, நாளைக்கு நம்ம திரும்ப ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, எனக்கு தூக்கமே வர மாட்டுது நைட் ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டு நிம்மதியாக தூங்குன்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லிட்டு போயிட்டு இவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காருங்க. தூங்கி எழுந்து போயிட்டு அவர் அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணும் போது அந்த சன்செட் அப்படியே ஒரு மேலே அடிக்குது. பார்க்கறதுக்கே ஒரு செம்ம ஃபீலிங் தான் சொல்லலாம். அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே அந்த மிரர்ல ஒரு முடியெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போதான் ஹீரோயினை பற்றி யோசிக்கிறாரு. நேற்று நைட்டே தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாலே என்ன ஆச்சோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் ரூமுக்கு போறாரு. போய் பார்த்தா அவள் எழுந்திருக்காம அப்படியே படுத்திருக்கா. கிட்ட போயிட்டு அவளை எழுப்பி பார்க்குறாரு, அவள் எழுந்திருக்க மாட்டா. அவள் கையை தூக்கி கீழே போட்டு பார்க்குறாரு, அவள் எழுந்திருக்க மாட்டா. அவள் கிட்ட போயிட்டு அவன் மூக்குல இருந்து மூச்சு சத்தம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு பார்க்குறாரு. அப்பவும் எந்த மொமெண்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு தலையை கொண்டு போயிட்டு அவள் ஹார்ட் கிட்ட வச்சு ஹார்ட் பீட் கேட்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் முழிச்சிடுறாங்க. முழிச்சதும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களுக்கு லிப்ஸ்லயே ஒரு மார்னிங் கிஸ் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு திருட்டு முடிச்சிட்டு இருக்காருங்க. ஹீரோயின் என்ன என் ரூம்ல என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மார்னிங் உனக்கு கிஸ் கொடுக்க தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை, குட் மார்னிங் அப்படின்னு சொல்றாரு. என்ன மார்னிங் புதுசா கிஸ்லாம் கொடுத்துட்டு இருக்க, ஏன் உன் முகம் இப்படி பாடி போயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஹீரோயின் எழுந்து அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக போயிடுறாங்க. நம்ம ஹீரோ தப்புச்சோண்டா சாமி, எப்படியாவது இங்க இருந்து ஓடிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சொந்த பொண்டாட்டியை தொட்டு முத்தம் கொடுக்கறதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரு பாருங்க. இப்போ 2 பேரும் வேக்கப் ஆகிட்டு அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அதாவது அந்த ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறாரு, உங்கள் வீட்டில் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஹில்னஸ் இருக்குன்னு சொன்னையா அப்படின்னு கேட்குறாரு. பட் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஹீரோவோட வாயை திறக்கவே முடியாத அளவுக்கு அவர்கிட்ட பேசி தீர்த்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வாயை மூடிட்டு பேசாமல் கார் ஓட்டிட்டு வராரு. இப்போ சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்க ஒரு பையன் என்ன பண்ணுறான், அவங்களோட கிராண்ட்பா அதாவது அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு காசு கேட்குறான். பட் அவங்க கிராண்ட்பா என்ன பண்ணுறாரு, ஓவராக அவனை திட்டுறாரு. உனக்கு என்ன தெரியும், வயசு என்ன, நீ இப்போ போயிட்டு என்ன பண்ணுவ, அதனால நீ எதுவும் பண்ணாத, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கு அவன் மூச்சு கூட விட முடியாம அங்கவே மயங்கி விழுந்துடுறான். மயங்கி விழுந்தவனை கொண்டு போய் பெட்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல எல்லாரும் என்ன வேணா பண்ணுவாங்க, நான் மட்டும் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்கான் அவன். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல போயிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எங்க போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்டரை மீட் பண்றதுக்காக தான் போயிருக்காங்க. டாக்டரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் செமையா கோவம் உள்ள இருந்து வெளியில எழுந்து போயிடுறா. பட் நம்ம ஹீரோ மட்டும் அந்த டாக்டர் கிட்ட என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. வெளியே வந்த ஹீரோயின் அங்க ஒருத்தைய மீட் பண்றான். நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. இப்பதான் அவ அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்றா. சொல்லிட்டு அவ அப்படியே கோவமா போயிடுறா. நம்ம ஹீரோயினும் அங்கவே நிக்கிறாங்க. அப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. அங்க இருக்க எல்லாரும் அதை கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நான் உங்ககிட்ட சீக்கிரட்டா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங் பார்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்குறாரு அந்த டிஷ்யூ பேப்பர்ல. அந்த லெட்டரை அவர் படிச்சுட்டு அவ்வளோ சீரியஸான விஷயமாடா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங் பார்ட்ல வராங்க. 2 பேரும் வந்துட்டு வெளியில பேச மாட்டாங்களாம். காருக்குள்ள இருந்தே 2 பேரும் எகிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த சீக்ரெட்டா நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. என்ன அப்படின்னா, அவன் 3 மாசம் தான் இருப்பாளாம், அதுக்கப்புறம் இருக்க மாட்டாளாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டா ஒரு ஃப்ரெண்டு ஆச்சரியமாயிடுறாரு. என்ன நீ என்ன உண்மையாதான் சொல்றியா, சரிவா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்றாரு. நான் டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு அவளுடைய ரூமுக்கே போயிட்டான். பட் அப்பதான் அவன் டாக்டரை போய் மீட் பண்ணது நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. அதுக்கப்புறம் எனக்கு மனசே வரல, அதனாலதான் நான் டிவோர்ஸ் பேப்பரை கொடுக்கவே இல்லை அவகிட்ட அப்படின்னு சொல்றான். இப்போ அவனுடைய ஃப்ரெண்டு ரொம்பவே விளையாட்டுத்தனமா என்ன கேக்குறான், 3 மாசத்துல ஒருவேளை அவ சாவலனா அதுக்கப்புறம் நீயே அவளை சாவடிச்சிருவியா அப்படின்னு கேக்குறான். எப்படியும் இந்த ரிலேஷன்ஷிப்ல விடுதலை வேணும் தானே நினைச்சிட்டு இருந்தா, இதுவும் உனக்கு ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்றான். இப்படி சொன்னதும் நம்ம ஹீரோக்கு செம கோவம் வந்துடுது. ஏன்னா நம்ம ஹீரோயினை உண்மையா நேசிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, கையில பூங்கொத்தோட போய் நம்ம ஹீரோயினை மீட் பண்றாரு. ஹீரோயின் என்ன கேக்குறாங்க, என்ன பூவெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, இன்னைக்கு நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்றாரு. நம்ம கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இந்த 2 வருஷத்துல நான் உனக்கு எந்த கிஃப்ட்டுமே கொடுத்ததில்ல. ஆனா இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பூங்கொத்தை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த பூங்கொத்தை தூக்கி ஓரம் போட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் மதியம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்க வராரு. அவருடைய ஃபுட்டை டேபிளுக்கு அந்த சைட்லயும் இவங்களுடைய ஃபுட்டை டேபிளுக்கு இந்த சைட்லயும் வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு ஃபுட்டை எடுத்துட்டு ஹீரோயின் பக்கத்துல உட்கார்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் மண்டையில தான் நெட்டுக்கிட்டு கைண்டிச்சான்னு தெரியல, பண்றதெல்லாம் லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ நான் இதுக்கப்புறம் உன் பக்கத்துல தான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல உட்கார்றாரு. நம்மளாம் என்ன பண்ணுவோம், உரிச்சிட்டு தாங்க இறால சமைப்போம். ஆனா இவங்களாம் சமைச்சிட்டு தாங்க இறால உரிக்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. மீட்டிங்ல நம்மளுடைய ஹீரோ தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அந்த சீட்ல உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் மட்டும் இல்லாம அந்த ஆஃபீஸ்ல இருக்க முக்கியமான தலை எல்லாருமே அந்த சீட்ல உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு இரும்பல் வருதுங்க. இரும்பல் வந்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஓடி நம்ம ஹீரோயின் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாரு. இரும்பல் வந்ததுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி குடிப்போம், இல்லனா டானிக் குடிப்போம். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஆம்புலன்ஸை கூப்பிடியா முதல்ல அப்படின்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஒன்றும் இல்லை, நான் ஃபைன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கூட இருந்த ஆஃபீஸர்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னது லூசு பையன் இருமல் வந்ததுக்கு ஆம்புலன்ஸை கூப்பிட சொல்கிறானேன்னு பார்த்துட்டு இருக்காங்க.
இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இருமல் தான், வேற எதுவுமே கிடையாது, ஆம்புலன்ஸ்லாம் வேணாம், நீ போயிட்டு உன்னுடைய வேலையை பாருடா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். உடனே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுறாரு. ஆஃபீஸ்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போகிறதுக்காக நம்ம ஹீரோயின் வெளியில் போயிட்டு அவங்களுடைய கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது அவங்களுடைய காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ உள்ளேருந்து வெளியில் வராரு. வெளியில் வரும்போதே அவர் கோட்டை கழட்டிக்கிட்டாருங்க. கழட்டி கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் மேலே போடுறாரு. போட்டதும் எதுக்கு நீ வெளியில் நிற்கிறா, இங்கே ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு, நீ உள்ளேயே நிற்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கேரிங்காக பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினோட பிஏ பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல, என்னையா இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாரு, உன் கையெல்லாம் ஃப்ரீஸாக இருக்கு, உன் கையை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாக்கெட்டில் எடுத்து அவங்க கையை விடுறாரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, அவன் லூஸ் ஆகிடுவானோன்னு நினச்சான், பட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் லூஸ் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுடைய கார் வந்துடுது. அந்த காரில் ஏறி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றாவே அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. காரில் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்க, எதுக்கு நீ ஓவர் சீனை போட்டிருக்க, எதுக்கு ஓவராக ட்ராமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாரு, நான் ஒன்றும் ட்ராமா பண்ணலாம், என் மனசுக்கு தோன்றது தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவோட ஊரில் அவளுடைய சிஸ்டர் இருக்கா. அவளுடைய கடையில் ஏர் ஸ்டைலிஸ்டாக இருக்கா, அதான் ஏர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே, அந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் இந்த கடையில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டிவோர்ஸ் ஆக போதுன்னு ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டது இல்லை, அதை பற்றி தான் பேசுகிறாங்க. இது அந்த பொண்ணு காதுல விழுது. இதை பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான், எல்லா டிவி சீரியல்லையும் பார்க்கறது இல்லையா, டிவோர்ஸ் நடக்கிறதெல்லாம் காமனான ஒரு விஷயம், அதனால அதை பத்தி நீங்க பேச தேவையில்ல அப்படின்னு சொல்றான். இதெல்லாத்தையும் காதல வாங்கிட்டு அவன் நேரா அவங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் ஊர் உலகத்துல எல்லாம் என்னென்ன பேசுறாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் என் காதுல வாங்க வேண்டியதா இருக்கு, இதனாலதான் பேக் ஃபுட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவங்கிட்ட சொல்லுங்க இந்த டிவோர்ஸ் வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அவனுக்கு விருப்பம் இருந்தா அவன் வாழட்டும், அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா அவன் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோம், இதுல நம்ம யாரும் தலையிட தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளோட ஹீரோயினோட வீட்டுல தடபுடலா டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்களுடைய தாத்தா அவங்க குடும்பமே உட்காந்து சாப்பிட போறாங்க. இப்படி சாப்பிட போகும்போது அவங்க தாத்தா என்ன சொல்றாரு, நீ வந்து கண்டிப்பா நாளைக்கு போயிட்டு உன்னோட மெடிக்கல் செக்கப்பை முடிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. இது மட்டும் இல்லாம எல்லாருமே சேர்ந்து அவளோட இல்னஸை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வந்து, இப்போதைக்கு நிம்மதியா சாப்பிட விடுங்களா, எதுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றா. இப்படி சொன்னது நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே அவளுக்கு இப்ப முடியாம இருக்கு, அதனால நாங்க இப்போ இங்க இருந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்க இருந்து அவளை கூப்பிட்டு வராரு. எவ்வளவுதான் பண்ணாலும் இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் போதாது இல்ல. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, எதுக்கு இப்ப நீ நல்லா நடிச்சிட்டு இருக்கா, நீ நடிக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கையை உதறி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மூட் ஆஃப் ஆன ஹீரோக்கு வேற வழியே இல்லை, நேரம் அவர் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது இப்போ அவருடைய ஃப்ரெண்டு என்ன சொல்றாரு, 3 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் அவன் மேல இருக்கிற லவ் உனக்கு குறையலடா அப்படின்னு சொல்றாரு. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப நான் அவளை லவ் பண்ணேன், அவனும் என்ன அவ்வளோ லவ் பண்ணா, பட் இப்போ என்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேது, ஏன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு கார்ல ஒரு பொண்ணு இறங்கி அங்க இருக்க சர்ச்குள்ள போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணு அந்த சர்ச்குள்ள போறாள், அந்த சர்ச்குள்ள ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அந்த கல்யாணத்தை போய் தடுத்து நிறுத்துறா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த பொண்ணை அவன் லவ் பண்ணிட்டு இருப்பான், பட் இவ ரொம்ப ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அவ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போயிருப்பான். இந்த நேரத்துல இவ அந்த இடத்துல போயிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்துறா. நிறுத்திட்டு அவன் கூட சண்டை போடுறா. இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நீங்க என்னதான் இருந்தாலும் அவர் அடிச்சிருக்க கூடாது, நம்ம யாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது, போலீஸ் தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, கடவுள் தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றா, என்னது அவன் என்னை ஏமாத்திட்டா, நான் அடிச்சது தப்பு நீ சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு கேக்குறா. அவ வந்து நீ சிகரெட் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட் எடுத்து அவ வாயில வைக்கிறா. வச்சது நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, இந்த பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாது, சரி வாங்க வீட்டுக்கு போலாம், உங்களுக்காக சேர்மேன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூப்பிடுறான். இப்ப ஹீரோயினோட கிராண்ட்பாவும் கிராண்ட்மாவும் உட்காந்து செஸ் மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. கேம் விளையாடிக்கிட்டே அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு 2 பேரும் ஏந்து அப்படியே நடந்து ஹாயா வாக்கிங் போறாங்க. இப்போ 2 பேருமே நம்ம ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அவளுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, அதனால என்ன ஆச்சுன்னு சீக்கிரமாக பார்க்கணும், ஒரு பிள்ளைய நினச்சி நம்ம ஒரு பிள்ளைய விட்டுறக்கூடாது ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க கிராண்ட்மா அங்கேருந்து நடந்து போயிடுறாங்க. இப்போ அவங்க கிராண்ட்பா அங்கவே நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பேசிக்கிட்ட எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளால நம்ம வீட்டில் இருக்கவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
நம்ம ஹீரோ நைட்டு ஃபுல்லா தூங்காம ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. முன்னாடி அந்த டாக்டரை மீட் பண்ணிருப்பாங்க. அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொல்றாரு, நான் 30 வருஷமா டாக்டரா இருக்கேன், இந்த மாதிரி கேஸ் தன்னாலே தான் கியூர் ஆகும், அது கியூர் ஆகுறது ரொம்பவே கஷ்டம், ரொம்ப மிராக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து வீட்டுல உட்காந்து எல்லாத்தையும் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்து பிரெயின் டியூமர் அப்படின்னு அந்த நோய் பேரை போட்டு அந்த நோயில என்ன பிரச்சனை, எத்தனை வருஷம் அவங்க வாழ்வாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 3 மாசத்துல இருந்து 30 வருஷம் வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இப்பதான் அந்த டாக்டர் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு அப்படியே வராங்க. வந்துட்டு அவங்க ரூம்ல போய் தூங்கலான்ட்டு போறாங்க. அப்படி போகும்போது தான் பக்கத்துல நம்ம ஹீரோட ரூம் இருக்கு, அந்த ரூமுக்கு வராங்க. வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ நெட்ல எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப டயர்டா அப்படியே அந்த டேபிள் மேலே படுத்து தூங்குறாரு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து அவரை எழுப்ப வராங்க. எழுப்ப வரும்போது அவருடைய லேப்டாப்ல இந்த நோயை பத்தி சர்ச் பண்ணி வச்சிருப்பாருல்ல, அதெல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஒன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அப்படியே முழிச்சுக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன கேக்குறாங்க, எதுக்கு நீ இங்க படுத்து தூங்கிட்டு இருக்க, உன் பெட்ல படுக்காம அப்படின்னு கேக்குறாங்க. சரி ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து நடந்து போறாங்க. நீ என்கிட்ட எப்பவுமே நல்ல விதமா தான் நடந்துக்கிற, பட் நான் உன்னை எப்பவுமே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன், அப்புறம் எதுக்கு என் கூட இருக்க அப்படின்னு கேக்குறா. உடனே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட போறாங்க. நம்ம வாழ்றது பிரச்சனை இல்லை, ஆனா இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் நான் உண்மையாவே இறந்து போயிட்டேனா அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே உடஞ்சு போய் கீழே உட்காந்துடுறாரு. இப்போ அந்த வீட்டுல இன்னொருத்தவன் இருப்பானே, நம்ம ஹீரோவுக்கு போட்டியா வருவானே, அவனும் அவனோட ஒய்ஃபும் அவனோட குழந்தையும் உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப கொரியன் சிட்டில ஒரு மால் மாதிரி ஒரு ஷாப் ஓபன் பண்றாங்க. அந்த இடத்துக்கு நிறைய பிசினஸ் மேன் வராங்க. அங்கதான் வந்து நம்ம ஹீரோயின் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணை மீட் பண்றாங்க. அவங்க லவ் ஒன் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குறா. நான்லாம் என்னுடைய ஃபேமிலியோட வந்திருக்கேன், நீ மட்டும் தனியா வந்திருக்கே, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றா. சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு செமையா கோவம் வந்துடுது. வந்த உடனே அங்க இருக்க ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அவன் ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கா, அப்புறம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான். வச்ச உடனே நம்ம ஹீரோயின் வெளியில வரா. இப்போ அந்த பொண்ணு அந்த இடத்துல இருக்கா. உன் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறா. எந்த ஹஸ்பண்ட், வாட், என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. நீ உள்ள போயிட்டு உன் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணியே, அவர் என்ன சொன்னாருன்னு கேக்குறேன் அப்படின்றா. அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு, ஸோ இப்போ அவர் வர முடியாதுன்னு சொன்னாரு, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றா. இப்படி கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து நடந்து போயிடுறாங்க. நடந்து போனாலும் அவ விடவே மாட்டா, பின்னாடியே போய் பேசிட்டு இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் இந்த யூனிவர்சிட்டியிலே பெரிய ஆளு, இந்த மால் ஓப்பன் பண்ணுறதுக்கே இவன் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவனை நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆல்ரெடி இவனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் பழக்கம் இருக்கு. அதனால தான் நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்க, நீ திரும்ப கொரியாவுக்கு வந்ததும் என்னை மறந்துருப்பான்னு நினச்சேன், பட் ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவரு, நீ லாஸ்டா என்கிட்ட சொன்ன அந்த ஒரு வாரத்துக்காக தான் நான் இது வரைக்கும் உன்னை காண்டாக்ட் பண்ணாமலே இருந்தேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ கிட்ட முகத்தை பார்த்து கூட பேச மாட்டா, பட் இவங்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தாலே நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு அடிச்சு மூஞ்ச உடைக்கணும் போலே தோணும்ல, அதே தாங்க எனக்கும் தோணுது. பட் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஆனஸ்டா, நான் பாஸ்ட பத்தி பேச விரும்பல, பட் இப்ப பண்ணிட்டு இருக்க பிசினஸ்ல நம்ம ஒரு பார்ட்னரா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல வந்தா, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, இன்னும் உன்னோட வேலை முடியலையா, மீட்டிங் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஜோடி ஜோடியா வராங்க, பட் நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா நிக்கிறாங்க. போறவங்க வராங்களா நம்ம ஹீரோயினை இடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கை வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோங்க. அன்பிலீவபிள் மொமெண்ட் இல்லை, நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. நீ அங்கே வேலையாக இருக்குன்னு சொன்னே, எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஃபோன் பண்ணப்பவே நான் அந்த மீட்டிங்லேருந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதும் அந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட 2 பேரும் பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின், இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் பேக்ஹூ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அந்த பொண்ணுலாம் வந்து இவளை வெறி பேத்துட்டு இருந்தால, அவளாம் முன்னாடி நிக்கிறா. அப்படியே ஹீரோ வந்ததும் ரெக்க கட்டி பறக்குது ஐயா ஐயா அரட்டு வயசு அப்படின்ற மாதிரி ஹாப்பியா ஆயிடுறாங்க. இப்போதான் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சிட்டே வராரு. இப்போ ஒரு பொண்ணு அவளை வெறிப்பேத்தி பேசிட்டு இருந்தாலும் அவகிட்ட போயிட்டு, பார்த்தெல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து எப்படி சிங்கம் மாதிரி நின்னான்னு சொல்லிட்டு, யாரோ சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் வரவே மாட்டான், எங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த முகத்தை இப்போ எங்க வச்சுப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவளை வெறிப்பேத்துறா. இப்போ நம்ம ஹீரோ அங்க நின்றுட்டு இருக்காரு. இப்படி நின்றுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் வந்து அவருக்கு ட்ரிங்க் கொடுக்குறாரு.
கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் நிக்க வேண்டியது நீ நின்னுட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. உடனே அவனை யாரோ கூப்பிடுறாங்க. சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவளை ரொம்பவே நேசிச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோக்கு செம்ம பொசசிவ் ஆயிடுது. ரெஸ்ட் ரூம்ல வந்து அவன் நேசிச்சான் அவன் என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு தனியா பேசிட்டு இருக்கான். ட்ரூ லவ் இருக்கிற இடத்துல தான் பொசசிவ் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது உண்மைதான் போல. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவனும் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அப்படியே மலைச்சு போய் நிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே நின்று அவங்களே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, இந்த ஹெலிகாப்டர்ல போகும்போது எனக்கு முத நீ என்னை வந்து பார்க்க வந்தல, அதுதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றாரு. பட் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டுறாங்க. எப்பயுமே அவரை நோஸ் கட் பண்ணிட்டே இருக்காங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி எல்லாரும் பேரா நடந்து போறாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட வராம அந்த சோம்னாம்புள்ளி மூஞ்சி இருக்கான்ல அவன் கூட போறாங்க. இவளுக்கு இவன் புருஷனா அவன் புருஷனானே எனக்கு டவுட்டா இருக்கு. பட் நம்ம ஹீரோ ரொம்ப பாவங்க, எதுவுமே சொல்லாம ஒரு பாவப்பட்ட முகத்தை வச்சுட்டு தனியா நடந்து போறாரு. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்னா ஒரு காட்டுக்கு தாங்க போகிறாங்க. அந்த காட்டில் இவங்கள கைட் பண்ண ஒருத்தவங்க இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், இங்கே நிறையா மாடு இருக்குது, நிறையா மான் இருக்குது, நிறையா சிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் கன்னு பைனாக்குலர் அந்த மாதிரி காட்டில் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் கொடுக்குறான். கொடுத்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் எல்லாருமே இந்த எந்த மிருகத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு எல்லாத்தையும் பார்க்கணும், அதை எதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைட் பண்ணுறாரு. இப்போ ஹீரோயினோட தாத்தா இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, மேலே ஒரு பறவை பறந்துட்டு இருக்கு. உடனே அவர் கையில் இருக்க கன் எடுத்து அந்த பறவையை சுட்டுடுறாரு. இப்படி சுட்டதும் அவர் கூட இருந்த எல்லா ஜால்ராவும் என்ன பண்ணுறாங்க, சூப்பர் சொல்லி ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அந்த பறவையை சுட்டது. இவனுங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை இன்சல்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கானுங்க. என்ன பேக்ஹூ, இதெல்லாம் பார்த்தது இல்லையா நீ? உங்க ஊர்ல இதெல்லாம் எப்படி நீ பார்த்துருப்ப? அமெரிக்கால மாடு தானே மேய்ச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. பட் நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் தனியா அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் என்ன கேக்குறாங்க, ஏன் நீ எதுவும் பிடிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது எந்த பறவையும் அடிச்சு பிடிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. நானும் என்னோட ஃபேமிலி என்னோட கிராண்ட்பா எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சு இந்த மாதிரி மவுண்டனுக்கு வருவோம் அப்படின்னு சொல்றா. ஒரு டைமும் நான் இங்க வரும்போது எதுவுமே பிடிச்சதே இல்லை, ஆனா இந்த டைம் கண்டிப்பா நான் எதையாவது வேட்டையாடிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள ஓடுறா. நம்ம ஹீரோவும் அவளுக்கு பின்னாடியே நடந்து போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் எங்க போனாங்கன்னு தெரியல. ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறாரு, பட் கால் எடுக்க மாட்டாங்க. இப்போ ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து பிடிச்சா முன்னாடி அந்த பையன் நிக்கிறான். அவன் பக்கத்துல ஒரு குட்டை மாதிரி இருக்கா. அந்த குட்டையில மான்லாம் தண்ணி குடிச்சிருக்கு. அந்த மானை சுடுறதுக்காக அவன் கன் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறான். அப்படி ரெடி பண்ணும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, மேல சுடுறாரு. சுட்ட உடனே அந்த மான்லாம் அங்கிருந்து ஓடி போகுது. ஹீரோ என்ன சொல்றாரு, அதை கொல்லாத, அது பாவம், அது செத்துருச்சுன்னா அதோட குட்டியை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்றாரு. சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு விலங்கை பார்த்து ஹெய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க மனசுக்கு அதை சுடவே தோணவே இல்லை. ஏதோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே இருக்கு. இப்ப ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த இடமே புகை மூட்டமான மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. பட் இது எல்லாமே ஒரு இல்யூஷன் தான், ஹீரோயினுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு விஷயம், இது ரியல் இல்ல. இப்போ ஹீரோயின் முன்னாடி ஒரு காட்டு பண்ணி வந்து உண்மையாலுமே நிக்குது. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு அவங்க லைஃப்ல நடந்த எல்லாமே ஞாபகம் வந்துட்டு போகுது. இந்த காட்டு பண்ணி ஹீரோயினை நோக்கி வேகமா ஓடி வருது. பட் ஹீரோயின் எதுவுமே பண்ண முடியாம தகச்சு போய் நிக்கிறாங்க. அந்த இல்யூஷன்ல நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ நேரா வந்து அந்த காட்டு பண்ணி சுட்டுட்டு நீ ஓகே தானே உனக்கு வச்சு போய் நிற்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த லவ் ஸ்டோரியை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, பட் யாருமே கமெண்ட் பண்றது இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆன்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். திஸ் இஸ் புவி, தென் பாய்.